எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவை பிரகாஷ் அண்ணா இருக்காரு. இவருகிட்ட நான் வந்து ரொம்ப நாளா ஹேர் கட் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்கேன். இவரு அதுல நிறைய நாலேஜா இருந்தாரு. அத பத்தி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டிருந்தேன். அண்ணனும் சரின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட தான் பேச போறோம். எல்லாத்துக்கும் நான் வணக்கம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்துருக்கீங்க. அதை விட இது நிறைய வந்து பியூட்டி டிப்ஸ் வந்து சொல்லலான்ட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது எப்படின்னா, உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு நான் டைட்டில் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் சொல்லவே இல்லை, அதை நானே சொல்லிட்டேன். 2002 பியூட்டி கோர்ஸ் முடித்தேங்க. அதுக்கு முன்னாடியே நான் வந்து 7th இருந்து ஒர்க்கு, எங்கள் குலத்தொழில் தானே, சலூன் தொழில் வந்து குலத்தொழில் தானே, அதனால 7th இருந்தே இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இதில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னுடைய சலூன் தொழிலில் ரொம்ப ஈடுபாடாக, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு சொல்லுங்க, உயிருக்கு ஈக்குவலாக அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தொழில் இருக்கிறதுனால, அது இல்லாத எனக்கு முடி கொட்டிடக்கூடாது. ஏன்னா முடி கொட்டிட்டா நான் அவுட் ஆயிடும்ல. நான் உங்ககிட்ட வந்து பேசுகிற வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்காது. நானும் இப்போ நீட்டாக இருக்கணும், என்ற ஹேரும் நல்லா இருக்கணும், அப்போ தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நீங்களும் அந்த டிப்ஸை வந்து கேட்பீங்க. உண்மையான டிப்ஸ் தாங்க இது. வந்து அனுபவ ரீதியான பியூட்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். அதாவது யூடியூப் வியூயர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, நானும் சரி, எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்னன்னா, சின்ன பசங்க எங்களை மாதிரி ஒரு வயசு பசங்க 20-25 வயசுக்குள்ளேயே இப்போ நிறைய பேருக்கு ஹேர்லெஸ் ஆயிடுது. அது எதனால? ஹேர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க, முதல் வந்து நம்மளுக்கு ஹேருங்கிறது என்னன்னு தெரியணும். அதாவது முடி எப்படி ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட டெட் செல் தான் முடி. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். டெட் செல், அதனால் நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து முடியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா டெட் செல் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அந்த டெட் செல்லாக இருக்கக்கூடிய ஹேர் வந்து நம்மளுக்கு வெளியில் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அது வளருது அப்படின்னு சொல்றத விட உள்ளிருந்து அப்படியே வரும். வந்து பார்த்தீங்கன்னாங்க, அந்த உள்ள வந்து வேர்க்காலில் வந்து உள்ள லிக்யூடு மாதிரி இருக்கும். அந்த லிக்யூடுக்கு பிரச்சனையாச்சுன்னா தான் முடி விழுவுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது பல விதத்தினால முடி கொட்டுது பஸ். அதாவது நம்ம ஒன்றை மட்டும்தான் நம்ம காரணம் சொல்ல முடியாது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, தண்ணி மாறிடுச்சு அப்படிம்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், எனக்கு பிரச்சனைகள் அதிகம், ஒர்க் அதிகம், அதனால வந்து எனக்கு முடி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து நான் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன், அதனால வண்டியில் போகிறதுனால முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. ஆனால் வந்து முடி கொட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, எல்லா காரணமே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லா காரணம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் பர்டிகுலர் ஒரு காரணத்தையே நம்ம எடுத்து நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதோட காரணம் தெரிஞ்சிட்டாவே, இப்போ நம்ம மெடிக்கல்லே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து மெடிக்கலில் வந்து சொல்கிறாங்க, இது போட்டால் முடி கொட்டாது, அது போட்டால் முடி கொட்டாது அப்படின்னு சொல்லித்தான் நிறைய பிஸ்னஸ் தான் நடந்துட்டு இருக்குதோ இல்லையா, அதுக்கு உண்டான உண்மையான சேவையாக அதில் இது எதுவுமே இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுங்க, சேவைன்னு சொல்கிறதா, அது அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லலாம், ஈடுபாடாக இல்லை. ஈடுபாடாக அந்த முடியை வந்து கொட்டுறது தடுக்கிறதுக்கு உண்டான மருத்துவ முறையில் மேக்சிமம் இல்லை. அது இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா, நேராக எங்கே எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா, எங்கள் மாதிரி பியூட்டிஷியனை தான் கேட்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுனால தான் கேட்கணும். அதாவது இது ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகளுக்கு தான் தெரியும். எனக்கும் முடி கொட்டுச்சு. அப்போ அந்த முடி கொட்டுறத வந்து பார்த்தீங்கன்னா, எதுனால கொட்டுது ஏன் அப்படிங்கிறத நானே, என்னுடைய முடி கொட்டிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு வந்து செல்ஃபிஷ்டாக தான் யோசிப்பாங்க. அதாவது சுயநலமாக தான் யோசிப்பாங்க எல்லாருமே. அதனால என்னுடைய சுயநலமாகவே யோசிச்சு அந்த முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்காக நிறையா டிப்ஸ் வந்து வச்சிருக்கிறேங்க. அதாவது குறிப்புகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஐட்டம் இருக்குது, நம்ம வெளியில் யூஸ் பண்ண ப்ராடக்ட் இருக்குது, வெளியில் ட்ராவல் பண்ணும்போது இது எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாமே ஒவ்வொரு சாப்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு பக்கம் ஹேர் கட் பண்ணுற இடத்துலையும் கூட அங்கே கரெக்டான பொசிஷனில் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலைன்னா கூட முடி கொட்டும். அதாவது எப்படின்னாங்க, இப்போ வந்து முடி வந்து செட் ஆகிறதுக்காக வடநாட்டிலேருந்து இப்போ ஒரு சில விஷயமெல்லாம் வந்துருச்சுங்க. செட் பண்ணுறது, போட்டு முடியை போட்டு பரட்டி கெமிக்கல்ஸ். ஆமாங்க, அதாவது பெரட்டி எடுத்துடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு செடி ஒரு பூந்தொட்டியில் நெட்டி வைக்கிறீங்க, ஒரு ரோஜா செடின்னே வச்சுருங்க. அதை டெய்லி இது பண்ணி ஷேக் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா செடி வளருமா? வளராது. அதே மாதிரி தான் நம்ம முடியை வந்து ரொம்ப துன்புறுத்திடுறாங்க ஹேர் கட் பண்ணும்போது. சில பக்கம் ஸ்டைலுங்கிற பேரில் இதெல்லாமே இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சீப்புனால முடி கொட்டுன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா, அது சீப்புனால ஏன் முடி கொட்டுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாங்க, சீப்பில் வந்து இந்த புரோட்டான், அதாவது இந்த முடிக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகும்.
அந்த ஷீப்பில் வந்து ஒரு வேவ்ஸ், அது புரோட்டான்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் இந்த மாதிரி புரோட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஷேக் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க தலையில் வந்து அந்த வேவ்ஸ் இருக்கிற சீப்பில் நம்ம சீவினா தான் அது மசாஜ் மாதிரி இதாகி அது முடிக்கு வந்து ஒரு இது இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க அந்த சீப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்து லெவலில் அந்த இதெல்லாம் இருக்கும் அதிகமாக. இப்போ எங்கள் பார்லர், எங்கள் கோவைஸில் எங்கள் பார்லரில் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் சீப்பு வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரே சீப்பில் வச்சுக்க மாட்டோம். ஒரு சீப்பு வந்து கொஞ்ச நாள் இருக்குங்களா அது தூக்கி வீசிடுவோம். ஏதாச்சும் வேற டை அடிக்கிறதுக்கு இப்படிலாம் யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி வந்து அந்த சீப்பை வந்து இது பண்ண அடிக்கடி மாற்றிட்டே இருப்போங்க. என்னன்னா அடிக்கடி இந்த சீப்பை வந்து சீப்பான விலை தாங்க சீப்பு. அந்த சீப்பை வந்து ஒரே சீப்பை வச்சுட்டு இருந்தோம்னா அதில் டஸ்ட் ஃபார்ம் ஆகும், அந்த வேவ்ஸ் போயிடும், அந்த சீப்புனாலேயே முடி கொட்டும். அதுக்கு தான் வந்து சீப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ரோல் சீப்பில் சீவலாம், எல்லா சீப்லையுமே சீவலாம். நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், சந்தேகம் இருக்கும், இந்த சீப்பில் சீவலாமா அந்த சீப்பில் ரோல் சீப்பில் சீவலாங்க. யாருக்கு வேணாலும் நார்மல் சீப்பில் சீவலாம், எல்லா சீப்புமே சீப்பில், ரவுண்ட் சீப் இருக்குது, எல்லா சீப்புமே யூஸ் பண்ணலாம். சீப்புனால வந்து பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் சீப்பு வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற வேவ்ஸ் எல்லாம் போயிடும், அது வந்து வேஸ்ட். அது சும்மா ஒரு இது மாதிரி தான். அதுதாங்க. இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன், இதுவும் வந்து அவ்வளோக்கா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். சீப்பு இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? கையில தான் சீவோம். கையில் சீவினீங்கனாலும் முடி போயிடும். கையில சீவா முடி போயிருங்களா? கையில சீவின சரி, உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் கையில் இந்த இடத்துல நெயில் கிட்ட ஒரு முடி இருக்கும். இதை வந்து டெய்லி 1 வீக் சும்மா இப்படி ஒரு லைட்டாக அப்படி மசாஜ் பண்ண மாதிரி 1 வீக் இப்படி தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னாவே 1 வீக்ல சுத்தமாக முடி வராது. சுத்தமாக முடி வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் சீவிட்டே இருந்தா, சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ட்ராமாலாம் போடுவாங்க ஊர்ல. ரஜினி நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கிறாருங்க, அவரு ரஜினி சாருடைய ஸ்டைல்ல ஒருத்தர் வருவார். பார்த்தீங்கன்னா ரஜினி சார்னே நீங்க நம்புவீங்க. அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு வருவார். அவருக்கு எப்படின்னாங்க, அவருக்கு அதே மாதிரி முடி இருக்கு. ஏன்னா இவர் வந்து அந்த இடத்துல சேவ் பண்ணி தான் அப்படி வச்சிருக்காருன்ட்டுலாம் கிடையாது. அவரு வந்து ஸ்டைலா இப்படி அவராட்டையே பண்ணி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த முடி போயிருக்கு. இன்னொரு நல்ல விளக்கமா சொல்லிடுறேன். நம்ம கைக்கு மேல இருக்கிற தோல் வகையான தோல், ஃபேஸ்ல இருக்கிற தோல் வேற, கைக்கு உள்ளங்கை கையில் இருக்கிற தோல்லாம் வேற. இந்த கையில் இருக்கிற தோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு காயத்தோட சேர்ந்த மாதிரி, உப்பு காகிதம்னு சொல்றாங்க இல்லைங்க, இரும்பெல்லாம் துரு பிடிச்சிருந்தா தேய்க்கிறதுக்கு, மரத்தை வந்து சைனிங் பண்றது தேய்க்கிறது, அந்த மாதிரி இதோட ரகத்தோட சேர்ந்த தோல். இந்த தோல்ல வந்து நம்ம கையில் இப்படி கோதிட்டே இருந்தோம்னா அந்த கையிலயும் ஒரு வேவ்ஸ் இருக்குங்க. அந்த வேவ்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்காது, முடி வந்து கட்டாயம் விழுந்துடும். முடி கொட்டுறதுக்கு நம்ம கையும் ஒரு காரணம்னு சொல்றேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேங்க. இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுக்கப்புறம் யோசனை பண்ணி கூட சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து இதனால முடி கொட்டுறது உண்மை, அது வந்து எனக்கு நல்லா தெரியுங்க. இப்போ அடுத்தது முடி கொட்டுறதுக்கு உண்டான இதுல வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆமாங்க, டேண்ட்ரஃப்னால முடி கொட்டுங்க. டேண்ட்ரஃப் எப்படி? டேண்ட்ரஃப் வந்து வெள்ளையா வந்தாதான் டேண்ட்ரஃப்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, இல்லைங்க. நம்மளுக்கே தெரியாத டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அதாவது நம்மளால பார்க்க முடியாது. ஆமாங்க, நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு இச்சிங்கோ எதுவுமே இருக்காது, ஆனா டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஆனா சில பேருக்கு வந்து இச்சிங் இருக்கும். தலையில எந்நேர பார்த்தாலும் தலையை சொரிஞ்சுட்டே இருப்பாங்க, இப்படிம்பாங்க. ஏதோ முக்கியமான இடத்துல எல்லாம் கூட அவைய தலையை இப்படி நெயில் வச்சு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் வர காரணம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. டேண்ட்ரஃப் வர காரணமே பெரிய ஒரு வீடியோவே பேசலாம். அதனால டேண்ட்ரஃப் வருது அப்படின்னு. அது நான் உங்களுக்கு சிம்பிளா சில விஷயமெல்லாம் சொல்லிடுறேங்க. டேண்ட்ரஃப் வந்து சரியா வந்து குளிக்காதது ஒரு காரணம். இல்லை நான் காலையில் குளிப்பேன், மத்தியானம் குளிப்பேன், சாயந்தரம் குளிப்பேன், ஆனால் எனக்கும் டேண்ட்ரஃப் வந்திருக்கு அப்படின்னாங்க, அதுக்கும் வேற காரணம் இருக்கு. எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்க்காது இருந்தாங்க அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. ட்ரை ஆகும்போது டேண்ட்ரஃப் வருது. அது ட்ரை ஆகிறதுனால தான் டேண்ட்ரஃப்னு சொல்ல முடியாது. நம்ம சொட்டிங் வந்து அதிகமாக இருக்குங்க. வேர்வை வந்து அதிகமாக வரையிலுக்கு வந்து அந்த முடி வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டேண்ட்ரஃப் வரக்கு வாய்ப்பு இருக்கு. முடி கொட்டுறது வேர்வையினால முடி கொட்டுறது கிடையாதுங்க, வேர்வையினால டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகி அந்த டேண்ட்ரஃப்னால முடி கொட்டுதுங்க. ஆனால் அந்த டேண்ட்ரஃப் வரக்கு காரணம் நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஏன்னா ஷாம்பு வந்து போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டரில் வந்து நிறையா கழுவணும். ஷாம்பு வந்து போட்டு தேய்க்கிறது மட்டும், தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லைங்க. 10 நிமிஷத்துல இப்படின்னு தேய்க்கிறாங்க, குளிச்சிடுறாங்க, 10 நிமிஷத்துக்கு குளிச்சுட்டு வந்துடுறாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப நேரம் அந்த ஷாம்பு போட்டதுனால ரொம்ப நேரம் தலையை அலாசணும். இல்லை அப்படின்னா அந்த சோப்பு நுரை வந்து உள்ள தங்கிக்கும். அப்புறம் இந்த வேர்வை வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும்
பார்த்துருக்கீங்களா? சால்ட் டெஸ்ட். சால்ட் டேஸ்ட் இருக்கும். அந்த சால்ட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சால்ட்டாகவே மாறிடும். ஓ, அது ஃபார்ம் ஆகி ஆ அப்படியே. அது வந்து தலைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா குளிக்கிறது. அந்த காலத்துல குளிச்சாங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா. அப்போ வந்து கிளைமேட் வந்து நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இல்லாத இருக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. டேண்ட்ரஃப் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு இதெல்லாம் சொல்றாங்க. ஷாம்பு போட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆயிடும், முடியும் கிளியர் ஆயிடும். அதனாலங்க ஷாம்பு வந்து எப்படி போடணும்னு இருக்கு, அது இருக்கு. சில இப்போ டேண்ட்ரஃப் வந்து இதனால ஃபார்ம் ஆகுதுங்க. இதனாலனா இப்போ நல்லா விளையாடுவாங்க, கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த இல்லை ஜிம் பண்ணுவாங்க, அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் கை இது மட்டும் பண்ணுவாங்க, தலையை வந்து வாஷ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு போய் தான் நான் குளிக்கணும்ல, நான் குளிக்க முடியாது. அங்கே நீங்கள் ப்ளே கிரவுண்ட்லேயே வந்து ஒரு ஒரு பைப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தலையை அலாசிடுங்க. தலையை அலாசி ஒரு கர்ச்சீப்பு வச்சு கூட நீங்கள் துவட்டிக்கலாம். இல்லை நீங்கள் தலையை அலாசியும் கூட விட்டுக்கலாம். ஈரத்தோடயே இருந்தீங்கனாலும் ஒன்றும் ஆகாது. அதே சமயம் டெய்லி நைட்டான எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க. அதாவது சன்லைட் இருக்கும்போது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிங்க. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு பெட்டில் படுத்தீங்கன்னா பெட்டில் இதாயிடும். அதனால வந்து முன்கூட்டியே சன்லைட் இருக்கும்போதே எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் தூங்க போகும்போது உள்ளே இறங்கிக்கும். காலையில் வந்து ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். டெய்லியுமே குளிச்சுக்கலாம். சில பேருக்கு கேள்வி இருக்கும். ஆமாங்க, டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணும். ஏன்னா கெமிக்கல் பொல்யூஷன் ஆயிடுச்சுங்க இப்போ. அதனால டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால முடி கொட்டாது. ஆனால் நம்ம இப்படி நிறுத்தி நிறுத்தி 1 வீக் ஒருக்கா ஹேர் வாஷ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா அது முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணலாம். அதுவும் வந்து ஷாம்பை வந்து லிக்விட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். ஷாம்பு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய ஏகப்பட்ட ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னாங்க நிறைய பவரோட தான் வருது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஷாம்பு தலையில் வச்சுட்டு போகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய இருக்குங்க பஸ், இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் டேண்ட்ரஃப்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டப்போ இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நான் லைஃப், அதாவது என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் சர்ச் பண்ணது, நான் சர்ச் பண்ணி எடுத்தது இதெல்லாமே. இந்த இன்னொரு கேள்வி எனக்கு இந்த கேள்வி இருக்கு. ஒரு மித்து வந்து ரொம்ப நாளா நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா கூட இருக்கலாம் எனக்கு தெரியல. கேர்லி ஹேர்ல இருக்குல்லனா அதுக்கு வந்து சீப் அதிகமா யூஸ் பண்ணும்போது ஹேர் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? இல்லைங்க, கர்லிங் ஹேர் வந்து உண்மையிலுமே சொல்ல போனா கர்லிங் ஹேர் இருக்கிறீங்க ஸ்ட்ராங்கான ஹேர்னு சொல்லுவேன். கர்லிங் ஹேர் வந்து ஸ்ட்ராங்கான ஹேருங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்து கர்லிங் ஹேர் ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவார். ஏன்னா அந்த கர்லிங் ஹேர் வந்து எப்படி வேணாலும் வெட்டலாம்னு யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் கர்லிங் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப லுக்காக இருக்கிற ஹேர் கர்லிங் ஹேர் தான். ஆனால் கர்லிங் ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் இப்போ சொன்ன டேண்ட்ரஃப் பிரச்சனை அவங்களுக்கும் அதிகமாக வரும். நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஃபியூச்சரில் வந்து கொட்டுற மாதிரியெல்லாம் இருக்குங்க. அதுக்கு வந்து இது டேண்ட்ரஃப் இல்லாத இருக்கணும். கர்லிங் ஹேர் வந்து இந்த சீப்பில் வந்து கோம் பண்ணும்போது அதுங்க சீப்பில் வந்துங்க டெய்லி யாருக்கு சீவுனாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டலாங்க. நீங்கள் பயந்துக்காதீங்க, 100 முடி கொட்டலாம். சும்மா முடி கொட்டுறதுலையும் சின்ன பசங்களாம் இப்போ கடைக்கு வராங்க. நீங்கள் உங்களோட சின்ன பசங்க ஒரு 10th 9th வர பசங்களே ஐயோ எனக்கு முடி கொட்டிடுச்சு இந்த இடத்துல, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைய அடைய முடி வந்து கொஞ்சம் இந்த நெத்தி வந்து பெருசாகிட்டே இருக்கும். நெத்தி வந்து பெருசாகிட்டு இருக்கும். இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க, யாருமே இது வரைக்கும் சொல்லாத டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ ஆள்காட்டி விரல் இல்லைங்களா, ஆள்காட்டி விரலில் இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குங்களா கடைசியாக, அந்த ஆள்காட்டி விரலில் கோடு இருக்கிறத வந்து இந்த ஐப்ரோவுக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்கள் கை வந்து இந்த விரல் வந்து முடிக்குள்ள போச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து முடி கொட்டலை. உடனே வச்சு பார்க்குறீங்களா? நம்ம வியூயர்ஸும் வச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது வந்து முடி வந்து கரெக்டாக இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து முடி கொட்டுதுன்னு பயப்படவே வேண்டாங்க. கர்லிங் ஹேருக்கு வந்து இந்த சீப் போட்டால் அதாவது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் முதல்ல முடி கொட்டுதுங்கிறத மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. 100 முடி கொட்டலான்னு சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு வந்து 100 முடி கொட்டலாம். ஆனால் வளர்ந்துரும். 100 முடி கொட்டது நார்மல். நார்மல் வளர்ந்துரும். அதாவதுங்க இன்னொன்று சொல்கிறேன், நம்ம அதையும் வந்து நம்ம 100 முடி கொட்டுதானே நம்ம வியூவர்ஸ் அப்படி அசால்ட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்றும் அதில் ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஒன்று சொல்கிறேன், அதிகமாக கொட்டு. எப்படின்னா இப்போ எப்போ பார்த்தாலும் இங்கேருந்து உட்காடுறீங்க, இந்த இடத்த விட்டு அக்கட்ட போகிறீங்க, ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சோபாவில் கொட்டியிருக்கும், உங்கள் ஷர்ட்டோ டிஷர்ட்லேயோ இங்கே கொட்டியிருக்கும். இப்போ அதிகமாக கொட்டிகிட்டே இருக்குது. இப்போ குளிக்கும் போது சீவும் போது வர்றது அது வேறங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் கொட்டிகிட்டே இருக்குதுன்னா ஹேர் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம்.
அதே சமயம் ஹேர்ல வந்து உங்களுடைய பியூட்டிஷியன், நீங்க ஹேர் கட் பண்ணக்கூடிய பார்பர், அதாவது எங்க ஷாப்ல இருக்கிற பீப்புள்ஸ் உங்க முடியை வந்து டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க உங்க முடி வந்து அந்த ஒரு கலர் மாறும். அது எங்களுக்கு தெரியுங்க. இந்த முடிக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறதுனால அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஆச்சுனாவே முடிக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு நான்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். என் கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முடி கொட்ட போகுது அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு 1 இயர்க்கு அப்புறம் கொட்ட ஆரம்பிச்சு. அவங்க அப்போ கூட அசால்ட்டா நினைச்சாங்க. என்னமோ பிசினஸ் பார்க்கறக்காக சொல்றாரு, ஏதோ ஷாம்பு சேல் பண்றதுக்காக சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியும் கூட சில பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அதையவே என்கிட்ட வந்து சொல்லி 1 இயர் கழிச்சு ஆமாங்க கொட்டுது, 1 இயர் கழிச்சு வந்து கொட்டுது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது, என்ன பண்றதுன்னு சொல்யூஷன் கேட்கறக்கும் வந்திருக்கிறாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஹேர் லாஸ பத்தி இவ்வளோ விஷயம் நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா இது வந்து உங்ககிட்ட இருக்கிற 1% தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா 3 வருஷமா இவர்கிட்ட நான் வந்து ஸ்டைலிங் அண்ட் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். இவரு 3 வருஷமா பல விஷயம் என்கிட்ட பேசியிருக்காரு. நான் காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் இவர்கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். அதனால நான் மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவர வந்து வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு நான் நெனச்சேன். இப்ப நான் மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அண்ணன்கிட்டயே யூடியூப் சேனல் இருக்குன்னு சொன்னாரு. அதனால அதன் மூலியமாவே உங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இப்ப இவரு சொன்னது வெறும் 1% தான். இத தொடர்ந்து மத்த ரீசன்ஸ் உங்களோட கேள்வி இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல இன்னும் கேட்கலாம். இருக்குங்க. இப்போ வந்து டேண்ட்ரஃப் பத்தி பேசணும், ஹேர் லாஸ் பத்தி பேசணும், இன்னும் நிறைய இருக்குதுங்க. அந்த ஹேர் லாஸ் பத்தி பேசுனத வந்து அதுக்கு வந்து நம்ம தீர்வு வந்து இன்னும் சொல்லல. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம இதையவே பேசிட்டு இருந்தோம்னா போர் அடிச்ச மாதிரி இருக்கும். நாங்கள் இடையில நான் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா திவாகர் சார் மூலியமா பேசுறோம். பேக் எண்ட்ல ஒருத்தர் இருக்கிறாருங்க, ரொம்ப டேலண்டா. நாங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் பின்னாடி சொல்லுவாரு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ணன்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட கொஸ்டின்ஸ்ல கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் பதில் வச்சுக்கிறேங்க. அதனால வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இது வரைக்கும் யூடியூப்ல பார்க்காதீங்களா, கண்டிப்பா நான் திவாகர் சார் மூலியமா கண்டிப்பா சொல்ல போறேன். இல்லாத இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் நிறைய ஆமா. டிப்ஸ் கேட்கணும்னு நிறைய வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் நாங்க தொடர்ச்சியா ஃபியூச்சர்ல நீங்க கண்டிப்பா பார்ப்போம். உங்களை கண்டிப்பா அடிக்கடி வந்து நானும் திவாகரும் தொந்தரவு பண்ணுவோம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கோவை பிரகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.